வெற்றிக்கு அப்புறம் நம்ம முதல்ல கையில் எடுத்தது ஐஆர்டி தான். நம்ம செயல் தலைவர் சொன்ன விதமா அதுக்காக பல போராட்டங்கள் நம்ம பண்ணோம். சிடபிள்யூ ஆபீஸ்ல போராட்டம் பண்ணோம், ஜிஎம் ஆபீஸ்ல போராட்டம் பண்ணோம். கடைசியா அங்கர் பாஸ் இருந்து அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ரிலீவ் பண்றதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளோ யாராருக்கெல்லாம் வெரிஃபிகேஷன் வந்துச்சோ அவங்களால ரிலீவ் பண்றதுக்கு அந்த சிடபிள்யூ வந்து ஒத்துட்டாரு. நம்ம கேரேஜ் சிடபிள்யூ அதை போய் தடுத்து நிறுத்தத்துக்கு இந்த எஸ்ஆர்எம்யும் தடுத்து நிற்கிற வேலையை போய் நிறுத்திட்டு போட்ட ஆர்டரை தடுத்து நிறுத்தி பிசிஎம் கிட்ட சொல்லி நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அதுக்காக போராட வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் 2வது வாட்டி போயிட்டு நம்ம அங்க போராட்டம் பண்ணி பிசிஎம்ஐ பார்த்து அவங்களை ரிலீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கணும். இப்போ அவர் பிசிஎம் சொன்னார் 15ஆம் தேதி தான் ரிலீவ் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம செயல் தலைவர் ஒரு போஸ்ட் ரெடி பண்ணி அதுக்காக இந்த சிடபிள்யூ மாத்திட்டாங்க. சிடபிள்யூ வந்து ஏன் அந்த ஆர்டர் நீங்க போட்டீங்கன்னு சிடபிள்யூ மாத்திட்டாங்க. அந்த அளவுக்கு தடுத்து நிறுத்துற வேலையை பண்ணாங்க. நாம எல்லா செக்ஷன்களும் போயிட்டு இவங்க இந்த வேலையை பண்றாங்க, இதுதான் உண்மை, இதுதான் தவறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரிய வச்சோம். எல்லா இந்தி தோழர்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்க தவறு நடந்து தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. இப்ப எல்லாருமே டிஆர்வி வந்து நம்புறாங்க. கடைசியா நேற்றைய தினம் நம்மளுடைய போஸ்டின் காரணமாக அந்த 12 பேர் ரிலீவ் பண்றாங்க கேரேஜ்ல. அதை பேஸ் பண்ணி எலக்ட்ரிக்ல 12 பேர் ரிலீவ் பண்றாங்க. அதே பேஸ் பண்ணி இன்னைக்கு போய் லோக்கோ சிறுவன் பேசணும். 2 பேர் ஏற்கனவே போட்ட ஆர்டர் அவங்க இன்னைக்கே ரிலீவ் பண்ணிட்டாங்க. மீதி 9 பேர் 15ஆம் தேதி இந்த ஏற்கனவே அவங்க சொன்ன விதமா ரிலீவ் பண்றதுக்கு இருக்கிறாங்க. ஸோ இவரு இன்னைக்கு அந்த 7 பேர்ல ஐஆர்டில இன்னைக்கு இவரு ஒருத்தர் ரிலீவ் ஆகுறாரு. எல்லாருமே வந்து அர்ஜென்டா ஃபேமிலியில முடிச்சதுனால அவங்க வந்து அமைச்சதுனால அவங்க சீக்கிரம் போயிட்டாங்க. இவர் இன்னைக்கு போறாரு, வந்து நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாரு. அந்த வீடியோ கூட பாத்திருப்பீங்க. டிஆர்வி தான் இதுக்கு முக்கிய காரணம்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ உண்மையிலே நடந்த விஷயம் என்னன்னா டிஆர்வி தான் எல்லாத்துக்கும் காரணம். இன்னும் இருக்கிறவங்களையும் கண்டிப்பா லாஸ்ட் ஆள் போற வரைக்கும் ரிலீவிங் நம்ம டிஆர்வி ஓயாது. இதை நாங்க உறுதியா சொல்லிக்கிறோம். தோழர் அவருக்கு நன்றி தெரிவிச்சு, டிஆர்வி சார்பா அவருக்கு நன்றி தெரிவிச்சு எங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லி ஸ்வீட் எல்லாம் கொடுத்தாரு. உண்மையிலே அவங்களுக்கு நாங்க ஸ்வீட் கொடுத்து அவங்க அனுப்பிச்சு வைக்கிறோம். எல்லாருக்கும் ஜிந்தாபாத்.